அனந்தமே ஜெயம், எல்லாம் கைகூடும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருப்பியோ நமக. நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்கிக்கிறேன், வாழ்த்து மகிழ்கின்றேன். ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆத்மன் என்ற பயிற்சியின் கீழாக அமைந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாம் இப்பொழுது தவம் செய்ய இருக்கிறோம். தவம்னா எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் இல்லாமல் நீங்கள் இந்த மொழியை கேட்குறதுனால மட்டுமே இந்த அளப்பரிய தெய்வீக சக்தி, குருமார்களுடைய சக்தி உங்களுக்குள்ளாகவும் ஊடுருவி உங்களுடைய தவ சக்தியை மேலும் அதிகப்படுத்துவதற்கு இங்கு தான் ஒரு கருவியாக இருந்து தங்களுக்குள்ளாக தங்களுடைய சக்தியை வலுப்படுத்துவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் யார்கிட்ட, எந்த குருமார்கள்ட்ட எந்த பயிற்சி எடுத்திருந்தாலும் அவை யாவும் உன்னதமானவையே என்பதை முதல்ல நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அந்த பயிற்சியினுடைய தாள லயம் இயற்கையோடும் இயற்கை அன்னையோடும் தெய்வீகத்தினோடும் ஊடுருவதற்குண்டான ஒரு சக்தி ஓட்டம் இப்பொழுது நாம் மேற்கொள்ளலாம் என்பர்களே. முதல்ல ஒரு தயாரிப்பு நிலைக்காக நாம் தன்னை தயார்படுத்திக்கிறோம். முதல்ல ஒரு புனிதமான ஒரு இடத்தை தேர்வு செய்கிறோம். இந்த புனிதமான இடத்தை மென்மேலும் புனிதப்படுத்துவதற்குண்டான ஆக்கசக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நேரம், அந்த இடத்தை சுற்றிலும், அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்தை சுற்றிலும் உண்டான ஒரு தெய்வீகமான அமைப்பு, இதை நாம் உருவாக்கிக்கிறோம். கலைக்கடன்கள் எல்லாம் முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக, தளர்வாக தெய்வீக சன்னதி, குருமகான்களுடைய சன்னதியோடு கலந்து தெய்வீகத்தினூடாக நாம் ஊடுருவதற்காக நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறேன். நான் ஒரு புனிதமான ஆத்மாவாக என்னை காணுவதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இப்போ நீங்கள் அமரலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம பயிற்சிக்குள்ளாக போகிறோம். பயிற்சின்னு சொல்கிறத விடையும் இந்த மொழி இருக்கு இல்லையா, இந்த மொழியை உங்களுக்குள்ளாக சுவாசம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கின்றோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க ஆத்மனில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்றாலும், யாரெல்லாம் பயன்பெறணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் இதில் இணைப்பு பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் இணைப்பு பெறலாம் என்ற எனது குருவினுடைய ஆணைக்கொப்ப இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆத்மத்தை ஒரு கருவியாக கொண்டு தற்பொழுது உங்கள் முன்னாக அமர்ந்திருக்கிறேன். நண்பர்களே, எப்படி அமரலாமா? அமைதியாக, ரிலாக்ஸாக, எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர்ந்திருப்பது சிறப்பு. உங்களுடைய ஸ்பேஸ், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்துவதற்குண்டான தூய்மையான புனிதமான இடமாக பாவனை செய்தல் சிறப்பு. ஓகே நண்பர்களே, கண்களை லகுவாக மூடிக்குங்க. உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ
அவர்களை ஒரு மேன்மையான இடத்தில், புனிதமான இடத்தில் உங்களுக்குள்ளாக அமர்த்தி அவர்களுடைய தெய்வீக சாநித்தியம், தெய்வீக கருணை நமக்குள்ளாகவும் இறங்குகிறது என்பதை நினச்சிக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணவர் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. குருப்பியோ நமக. நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் முழுவதுமாக தெய்வீக அருள் சக்தி நிரம்புமாக. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதுமாக தெய்வீக அருள் அலைகள் நிரம்புவதை உணர்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுமையும் நல்ல தூய தெய்வீக அலையும் அணுவும் நிறையுமாக. தெய்வீக மகாசக்தி, அருள் மகாசக்தி இந்த இடம் முழுமையாக அலையலையாக 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 நிரம்பி இந்த இடம் முழுமையும் தூய்மையும் மேன்மையும் பெறுவதை உணர்கிறோம். அருள் மகாசக்தி உடலிலே உயிரிலே அலையலையாக 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 பாய்ந்து நிரம்புமாக. தெய்வீக மகாசக்தி உடலிலே உயிரிலே அலையலையாக 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னையை வணங்குகிறோம், தந்தையை வணங்குகிறோம், ஆசான் என்று சொல்லக்கூடிய தெய்வீக புனிதமான ஆத்மத்தை வணங்குகின்றேன். எனக்குள்ளாகவும் என்னிலிருந்தும் இயக்கியும் ஊக்கியும் காத்தும் அருளும் அன்பும் செவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருணை கூர்ந்த பார்வை கொண்ட, அன்பு கூர்ந்த பார்வை கொண்ட, அருள் கூர்ந்த பார்வை கொண்ட எனது குருநாதரை பணிகின்றேன். அனந்தமே ஜெயம், எல்லாம் கைகூடும். அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு புனிதமான ஆத்மாவாக உணருங்கள். நான் அன்று தானாக மலர்வதற்குண்டான புனிதமான சக்தி ஓட்டம் எனக்குள்ளாக இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தானாக மலர்வதற்குண்டான புனிதமான ஆத்மாக்களுடைய உன்னதமான தவசக்தி எனக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது.
தான் தானாக மலர்வதற்குண்டான புனிதம் நிறைந்த தவ யோகியர்களுடைய தவசக்தி எனக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் புனிதமான ஆத்மாவாக, தான் புனிதமான ஆத்மாவாக, நான் கரைந்து தான் என்ற புனிதமான ஆத்மஸ்வரூபமாக என்னை நான் காணுகின்றேன். உடல் கரைந்து, உடல் மறைந்து, எங்கும் ஏகமாக இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக சக்தி எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக சக்தி எனக்குள்ளாக நிறைந்து 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 முழுமையான பிரகாசமாக இந்த ஆத்மா மலர்ந்து கொண்டிருக்கிறது. தூய்மையான சக்தியோட்டம் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைந்து அருளுமாக. ஏகம் ஏகம் பரம். ஏகம் பரம். ஏகம் பரம். உங்களுக்குள்ளாக நிறைகிறது, உங்களுக்குள்ளாக நிறைகிறது, உங்களுக்குள்ளாக நிறைகிறது. மலர்வு, மலர்ச்சி,
உடலற்ற தன்மை, அருளினுடைய ஓட்டத்தன்மை நிறைகிறது, நிறைகிறது, நிறைகிறது. இதே ஏகாந்த சுகபர நிலையில் நிலைப்பீர்களாக. Inhale the essence of divinity. Inhale the essence of divinity. Inhale the essence of divinity. இந்த நாள் நம் அனைவருக்கும் ஏற்றமிகு நன்னாளாக, வெற்றியையும் மகிழ்வையும் மங்களங்களையும் தரக்கூடிய நன்னாளாக அமையுமாக. உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னை மீட்டி என்னை காத்து என்னுள் அமர்ந்து என்னுள் அமர்ந்து
எனக்குள்ளாகவும் ஏகாந்த பர வெளி பிரகாச நிலையினை இந்த கருணை கூர்ந்த குருவே, அன்பு கூர்ந்த குருவே, உன்னை நான் சரண் புகுந்து என்னுள் நீ மலர்ந்து அனந்த பெருவழியாக அன்பனும் சக்தி ஓட்டமாக இருக்கக்கூடிய பெருநிலை வாழ்வினை எனக்கும் ஏந்து தந்து என்னையும் கருவியாக்கிய உன் தாள் சரணம் சரணம். நண்பர்களே, தவம் அப்படிங்கிறது ஃபார்மல் டு இன்ஃபார்மல், நித்திய பெரும் ஆனந்தத்தை நித்தம் நித்தம் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் நமக்கு அது தரக்கூடியதாக அமைய வேண்டும். நான் எனும் தன்மை மறைந்து தானே எல்லாமாக ஏகாந்தமாக தன்னைத்தான் அறியும் பொருட்டு தான் வலிமை கொள்ளும் பொழுது இந்த பிறவி நிறைவான ஒரு பிறவியாக அமைகிறது. நண்பர்களே, இந்த உடல் எதற்காக இந்த பூமியின் மீது விழுந்ததோ அதனுடைய முழுமை, அதனுடைய முழு சக்தி, அதனுடைய முழு வேட்கை பரிபூர்ணமாக தன்னை தான் காணும் பொழுது அமைகிறது. நண்பர்களே, இதற்காக எத்தனையோ பல குருமார்கள் ஜாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்து நின்று அருள் பார்வையை செலுத்தி கொண்டு தனக்குள்ளாக இயங்குவதற்கும் தன்னை இயக்குவதற்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, தன்னுள் தான் மலர்ச்சி பெறுவதற்காக, நாம் மலர்வதற்காக நித்திய ஜீவ புருஷர்களாக இன்றும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆளுமைக்கும் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாகும் பொழுது நம்மால் என்ன கைமாறு செய்ய முடியும்
இந்த ஜீவனால் என்ன கைமாறு செய்ய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய விடை தெரியாத கேள்வி மட்டுமே விளங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்களே. எத்தனையோ பல மகான்கள் நித்திய ஜீவர்களாக உலகிற்கு ஆத்ம ஒளி பிரகாசமாக மாற வேண்டும் என்பதற்காக பருப்பொருளோடும் சூக்கும பொருளாகவும் சக்தி அலைகளாகவும் காந்த ஊற்றாகவும் அமைந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சொற்களுக்கெல்லாம் அடங்காத பூரணமாக, சொற்களுக்கெல்லாம் அடங்காத வியாபகமாக, பரிபூரணமாக, ஏகாந்தமாக, அனைத்துமாக தன்னை ஒப்புவித்து கொண்டவர்களுக்கு உவமை இல்லாத பெரும் களத்தை காட்டக்கூடிய சக்தி படைத்தவர்களாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பவர்களை அவர்கள் தாழ் வணங்குகின்றேன். உங்கள் அன்பு உள்ளங்கள் யாவற்றையும் வணங்குகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய அன்பு உள்ளங்களுக்குள்ளாகவும் குருமகா சன்னிதானத்தை நான் தரிசிக்கின்றேன் நண்பர்களே. இந்த பெரும் பாக்கியத்தை உங்கள் முன்பாக நான் பெற்றிருக்கின்றேன் நண்பர்களே. அனந்தமே ஜெயம். எல்லாம் கைகூடும். சாந்தி சாந்தி சாந்தி.